ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கான கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கான கதையோட பேர் தேடி சென்ற இரவு. விஜி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. பேசாமல் திரும்ப போயிடலாண்டி. இந்த ஆபத்தான வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. சும்மா இருடி. எப்போ பாரு பயமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இன்றைக்கி அவனை நாமலான்னு பார்த்துருவோம். எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்ககிட்டயே பம்பு பண்ணுவான். இன்றைக்கி அவனை சும்மா விட போகிறதில்ல. நீ எதுவும் பண்ண வேண்டாம். பேசாமல் என் கூட இரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எந்த பிரச்சனையில் என்ன கோர்த்து விட போகிறேன்னு தெரியலையே. கடவுளே, முதல்ல இவக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்று. கடவுளே, இவ சொல்கிறது எல்லாம் கேட்காதீங்க. இவ எப்பவும் இப்படித்தான், பயந்தாங்கோலி. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இவளை நான் பார்த்துக்கிறேன். அந்த கடவுள்கிட்ட கூட என்னை பேச விட மாட்டியா? சிவனேன்னு தூங்கிட்டு இருந்தவளை இந்த அர்த்த ராத்திரியிலேயே கூட்டிகிட்டு வந்து ஏண்டி குடும்பப்படுத்துகிற? ப்ளீஸ் டி, திரும்ப போயிடலாண்டி. என் செல்லம்ல பாடி போயிடலாம். இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசினா அவ்வளவுதான். உன்னையும் சேர்த்து வச்சு செய்வேன். பரவாயில்லையா? நீ செஞ்சாலும் செய்வடி. நான் வாயே திறக்கலை. நீ என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. அது ஃபாலோ மீ. விஜயை ஃபாலோ செய்து பார்த்ததில் அவள் ஒரு டம்மி பீஸ் என்பது மட்டும் நன்றாகவே புரிந்தது. விஜயும் பவியும் ஒரே கல்லூரியை படித்துவிட்டு ஒரே கம்பெனியில் வேலை செய்பவர்கள். ஒரே ரூமை வாடகைக்கு எடுத்து ஒன்றாக தங்கியிருந்து ஒட்டி பிறவாத அக்கா தங்கை போல வாழ்பவர்கள். விஜிக்கு பவி என்றால் உயிர். அதே போல பவிக்கு பயம் என்றால் உயிர். எல்லாத்துக்கும் பயப்படுவாள். யாராவது அதிர்ந்து கூப்பிட்டால் கூட பயந்துவிடும் சுபாவம். ஆனால் விஜயோ பவிக்கும் சேர்த்து தைரியத்தை வளர்த்து கொண்டவள். ரொம்ப நாளாக பவியை ஒருவன் காதலிப்பதாய் சுற்றி கொண்டிருக்க விஜி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. நேற்று விஜி முன்னதாகவே ஆபீஸுக்கு செல்ல தனியாக சென்ற பவியிடம் தகராறு செய்து காதலை ஏற்றுக்கொள்ள மிரட்டிய அவனை ஒரு கை பார்ப்பதற்காக பவியையும் சேர்த்து இழுத்து வந்திருக்கிறாள் விஜி. விஜி, மறுபடியும் சொல்கிறேன்டி, அவன் பண்ணதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். திரும்பி போயிடலாண்டி. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது. இதை நீ நேற்றே சொல்லியிருக்கணும். நேற்று முழுக்க அழுதுட்டு இப்போ சொன்னால் நான் கேட்டுருவேனா? உன்னை அழ வச்சதுக்கு அவனுக்கு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன். பதிலடி தானே, நல்லா கொடு. ஆனால் இந்த அர்த்த ராத்திரியிலே என்ன பண்ண போகிற? வேறு யாராவது நம்மளை பார்த்தா தப்பாயிடும்டி. ப்ளீஸ் டி, நான் சொல்கிறத கேளு விஜி. எல்லாம் யோசித்து தாண்டி செய்கிறேன். அவன் கொஞ்சம் ரவுடி மாதிரி தெரிகிறான். நாள் முழுக்க அவனோட 5-6 தடிமாடுங்க சுற்றிட்டு இருக்காங்க. காலையில் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நேரத்தில் தான் அவனோட யாரும் இருக்க மாட்டாங்க. பக்காவாக பிளான் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி அவனை படுத்துகிற பாடில் அவன் இனி எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தாத அளவுக்கு அவனுக்கு டின்னு கட்டணும். அதுக்கு நீ என்ன மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். உள்ளே போனதுக்கு அப்புறம் பயந்து உளறிடாத. வாயை மூடிட்டு வரணும், சரியா? அவன் நம்மளை பார்த்துட்டா நாளைக்கு ரூமுக்கு வந்தே பிரச்சனை பண்ணுவாண்டி. அதெல்லாம் யோசிக்காமல் இருப்பேனா? அதுக்கு தான் இந்த முகமூடி. இதை போட்டுக்கோ, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. வீரமாக அவன் வீடு வரை வந்தவர்கள் காம்பவுண்டு சுவற்றின் மேல் கஷ்டப்பட்டு ஏறி குதித்து மெல்லமாக அவன் வீட்டின் பின் கதவின் வழி நுழைந்தனர். சரியான தடிமாடுடி இவன். அறிவு இருக்கா பாரு. யாராவது இப்படி பின் கதவை பெப்பர் பேன்னு திறந்து வைப்பாங்களா? இவனுக்கெல்லாம் லவ் ஒன்று தான் குறைச்சல். ஒருவேளை அவன் முழிச்சிட்டு இருக்க போகிறான்டி. எதுக்கும் நாம் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரலாமா? அடியே, அவன் என்ன நம்மளை விருந்துக்கா கூப்பிட்ருக்கான்? இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்னு இருக்க. அவனுக்கு பதிலடி கொடுக்க வந்திருக்கோம். என்ன ஆனாலும் இன்றைக்கி அவனுக்கு மாவு கட்டு போடாமல் போகிறதில்ல. பேசாமல் வா. மாவு கட்டுன்னு சொன்னதுன்னு தான் ஞாபகம் வருது. மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நாளைக்கு தோசை ஊற்றினா நல்லா இருக்காது. நாம் இப்போ போயிட்டு அப்புறம் வரலாம் டி. சரியா? வா போகலாம். பொடி பண்ணி உன்னைய உருட்டுக்கட்டையாலேயே அடிக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு சாக்கா? கொலை வெறியில் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக கூடவா, இல்லை யாரையாவது அடித்தா போதும்னு உனக்கே டின்னு கட்டிடுவேன். இன்னொரு வார்த்தை பேசினா நான் மோகினி பிசாசாக மாறிடுவேன். பி கேர்ஃபுல். மெதுவாக அவன் வீட்டிற்குள் சென்றவள் அவள் பெட்ரூமை தேட ஆரம்பித்தாள்.
வீடு முழுக்க இருட்டாக இருக்க ஒரு ரூமில் மட்டும் லைட் எரிந்தது. அதுதான் அவன் ரூம் போல. இப்போ பாரு அவனை என்ன பண்ண போறேன்னு வேகமாக மாடிப்படியை கடந்தாள். சத்தம் இல்லாமல் அவன் ரூமை எட்டி பார்த்தவள் போன வேகத்தை திரும்ப ஓடி வந்து மூர்ச்சையானாள். என்னடி ஆச்சு விஜி? எழுந்திருடி விஜி, எழுந்திரு. விஜி மயக்கத்தில் இருக்க பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து விஜியின் முகத்தில் தண்ணீரை தெளித்தாள் பவி. ஏய் என்னடி ஆச்சு? அப்பவே நான் சொன்னேனே இதெல்லாம் வேண்டாம்னு. வந்தாவா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டியே. அப்படி என்னடி உள்ளே இருக்கு? எதை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்த சொல்லுடி. பேயறந்ததைப் போல விஜி விழிக்கவும் பவிக்கு தலையே சுற்றியது. அப்படி என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் புரியாமல் குழம்பி இருந்த பவி அந்த ரூமுக்குள் அப்படி என்ன இருக்கும் என்று எட்டி பார்க்க முடிவு செய்தாள். விஜி நீங்கேயே இரு, நான் அந்த ரூமுக்கு போய் பார்க்கிறேன். அப்படி என்னதான் என் விஜிக்கு மயக்கம் போடுற அளவுக்கு அந்த ரூமில் இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். பவி வேண்டாம்டி, நீ அந்த ரூமுக்கு போகாதே பவி, போகாத பவி. விஜி சொல்வதை கூட காதில் வாங்காமல் போன பவி அடுத்த 2 செகண்டில் கத்தி அலறியபடி ஓடி வந்தாள். விஜி உள்ள, விஜி இங்கிருந்து முதல்ல போகலாண்டி. 2 பேரும் பதறி எடுத்துக்கொண்டு பின் கதவிற்கு ஓட பின் கதவு மூடியிருந்தது. இருவரும் எப்படியெல்லாமோ திறக்க முயற்சி செய்தும் திறக்க முடியாமல் சோர்ந்து விழுந்தனர். விஜி இந்த கதவு எப்படி லாக் ஆனது? திறந்து தானே இருந்தது. நல்லா வந்து மாட்டிக்கிட்டோண்டி. பயமாக இருக்குடி. முதல்ல இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கிற வழியை பார்க்கணும். வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம் பா. அடுத்த அரை மணி நேரம் வேர்க்க விறுவிறுக்க வீடு முழுக்க அலாசியும் வெளியில் செல்ல எந்த வழியும் இல்லாமல் போகவே அழுது அழுது இருவரும் களைத்து போய் கதவின் முன் சாய்ந்து கொண்டு கிடக்க மேலிருந்து அவன் மெதுமெதுவாக வரும் காலடி சத்தம் கேட்டது. விஜி எனக்கு பயமா இருக்குடி. அவன் கிட்ட வராண்டி. எப்படி தப்பிக்கிறது? இப்போ அவன் வராண்டி. பயத்தில் விஜியின் மடியில் தலை வைத்து கண்மூடி கொண்டாள் பவி. விஜியும் பயத்தில் இறுக்கமாக கண்மூடி கொண்டாள். சில வினாடிகள் எந்த சத்தமும் கேட்காமல் போகவே மெதுவாக கண்ணை திறந்து பார்த்த விஜி வீல் என்று அந்த வீடே அதிரும்படி கத்தினாள். விஜியின் அலறில் அவள் மடியிலிருந்து பவி கண் திறந்து பார்த்தாள். அவன் விஜியின் முகத்திற்கு அருகில் நெருக்கமாக குனிந்து கொண்டிருந்தான். விஜியின் முடியை கொத்தாக பிடித்தெழுத்து தூக்கி அடித்தான். அவன் தூக்கி எறிந்ததில் விஜி தூரத்தில் போய் விழுந்தாள். அடுத்த சில செகண்டிற்கு அங்கு என்ன நடந்தது என அவளுக்கு புரியாத அளவு அவள் உடல் முழுவதும் ரணமாக இருந்தது. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள். அங்கு அவனும் பவியும் இல்லாமல் போகவே மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக எழுந்து பவியை தேட ஆரம்பித்தாள். பவி, பவி எங்கே இருக்க நீ? விஜயின் கத்தல் அந்த வீட்டில் எதிரொலித்து மீண்டும் விஜயின் காதிலே வந்து விழுந்தது. லைட் எரிந்த ரூமில் இருக்கலாம் என வேகமாக படியை கடந்து ஓடி வந்தாள். அந்த ரூம் லாக் ஆகி இருந்தது. பவி உள்ளே இருக்கியா? பவி நான் பேசுறது கேட்குதா? பதில் சொல்லுடி. கதவை தட்டி தட்டி கத்தியதில் விஜயின் குரல் காய்ந்து போனது. அவள் சோர்ந்து போகும் நேரத்தில் அந்த ரூமின் அருகில் ஒரு ஜன்னல் இருந்ததை பார்த்தவள் வேகமாக அதன் வழியே பார்த்தாள். அங்கு பவி தூக்கி தொங்கிக் கொண்டு இருந்தாள். அவ்வளவுதான். விஜயின் உயிரே அவளை விட்டு போனதைப் போல இருக்க ஏதோ வெறி பிடித்தவள் போல அந்த ரூமை உடைக்க ஆரம்பித்தாள். கைக்கு கிடைத்ததையெல்லாம் எடுத்து ரூமை உடைத்து கொண்டிருந்தாள். கண்ணிலே கதவின் மேலிருந்த கண்ணாடி ஜன்னல் தெரிய நாற்காலியின் மேல் ஏறிக்கொண்டு அந்த கண்ணாடியை உடைத்து அதன் வழியாய் உள்ளே குதித்தாள். எப்படி ஏறி எப்படி குதித்தாள் என்பது விஜய்க்கே புரியாத விஷயம். அத்தனை கஷ்டப்பட்டு உள்ளே குதித்தவள் பவியை நோக்கி ஓடினாள். ஆனால் பவியோ கீழே சேரின் மேலே நின்று கொண்டு கயிற்றில் மாட்டியிருப்பதை அப்போதுதான் பார்த்தாள். விஜிக்கு போன உயிர் திரும்பி வந்ததைப் போல இருந்தது. அவள் கையிலும் கழுத்திலும் கட்டிய கயிற்றை அவிழ்த்து அவளை கீழே இறக்கிய பின் தான் அவனை தேடினாள். அவனோ சாவகாசமாக நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். டேய் அழிவிருக்காடா உனக்கு? நீ என்ன சைக்கோவா? எதுக்குடா எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுற? யாருடா நீ? தெரியாமல் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். எங்களை விட்டுருடா ப்ளீஸ். எங்களை போக விடு. நாங்கள் இனி இந்த தெரு பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டோம். என்னையும் என் ஃப்ரெண்டையும் விட்டுடு ப்ளீஸ் என்று விஜி கைகூப்பி கதறி அழ அவன் பயங்கரமாக கொடூரமாக சிரிக்க ஆரம்பித்தான். டேய் இப்போ எதுக்கு சிரிக்கிற? நாங்கள் தான் தெரியாமல் வந்துட்டோன்னு சொல்கிறோம்ல. எங்களை போக விடுடா
கொஞ்சம் கோபமாக சொன்ன விஜயின் கையை பிடித்து அவன் வைத்திருந்த கத்தியால் கீறினான். ஏற்கனவே அடிபட்ட உடம்பு, கையில் வேறு அறுபட்ட வலி தாங்க முடியாமல் கத்தியவள் கையை பிடித்து கொண்டு தரையை சுருண்டு விழுந்தாள். இப்படி வலியை குடித்தவனை சும்மா விடக்கூடாதென்ற வெறியில் இருந்தவள் தலையில் ஓங்கி ஒரு அடி விழ மீண்டும் மூச்சையானாள். அவளுக்கு விழுந்த அதே அடி பவிக்கும் விழ அவளும் மயக்கமடைந்தாள். இருவரும் கண்முழித்து பார்க்கும் பொழுது இருவரும் கை கால் கட்டப்பட்டு அதே அறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். பவி, அழாத பவி, எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடலாண்டி, அழாதடி. எனக்கு என்ன ஆனாலும் உன்னை நான் எப்படியாவது தப்பிக்க விட்டுருவேன், என்ன நம்பிடி. நாம் ஒன்னாத்தான் வந்தோம், போனால் ஒன்னாத்தான் போவோம், இல்லை ஒன்னா சாவோம். கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு நான் தனியாக போக மாட்டேன். பவியின் வார்த்தையில் நெகிழ்ந்து போன விஜி எப்படியாவது இந்த வார்த்தைக்காகவாவது இருவரும் உயிரோடு இங்கிருந்து தப்பித்து வெளியேற வேண்டும் என முடிவெடுத்தாள். போராடி கைக்கட்டை அவித்தாள். தன்னையும் விடுவித்து கொண்டு பவியையும் அந்த கட்டிலிருந்து விடுவித்தாள். பவி, இப்போதான் நாம் தைரியமாக இருக்கணும். அவன் வெளியே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த டோர் வேற க்ளோஸ் ஆகி இருக்கிறது. இங்கிருந்து வெளியில் போகிறது எப்படின்னு பார்க்கணும். நீ அந்த பக்கம் தேடு, நான் இந்த பக்கம் தேடுறேன். இந்த ரூமில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது கிடைக்கலாம். சத்தம் போடாமல் கவனமாக தேடு. இருவரும் தேடியதில் அங்கு ஒரு செல்ஃபோன் கிடைக்க சந்தோஷத்தில் அதை வைத்து கொண்டு தப்பிவிட கனவு கோட்டை கட்டினர். இந்த ஃபோன் வச்சே அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். யாருக்காவது முதல்ல ஃபோன் பண்ணு, எப்படியாவது இங்கிருந்து வெளியே போயிடணும். ஆர்வத்தில் ஃபோனை 2 பேரும் ஆன் செய்ய முயற்சி செய்ய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. மீண்டும் இருவரும் சார்ஜை தேட ஆரம்பிக்க அதற்குள் அவன் சத்தம் கேட்டதும் பயந்து போய் முழித்தனர். பவி, அவன் வர்றதுக்குள்ளே தேடி ஆகணும். நம்பிக்கையை விட்டுறாத, பதறாம கவனமாக தேடு. அவன் வருவதற்குள் பவியின் கைகளுக்கு சார்ஜர் கிடைக்க இப்பொழுது சுவிட்ச் போர்டை தேட ஆரம்பித்தனர். எப்படியும் கதவின் இடுக்கில் இருந்த சுவிட்ச் போர்டை கண்டுபிடித்து ஃபோனை சார்ஜில் போட்டுவிட்டு மீண்டும் அதே போல் கைகளை கட்டியது போல் சேரில் அமர்ந்து கொண்டன. எதுவும் பேசாத, அமைதியே இரு, அவன் வரான் என்று விஜி பவியை எச்சரிக்கை செய்தாள். காலடி சத்தம் கேட்டு இருவரும் மூச்சு விடக்கூட மறந்து போனவர்களாக பயத்தோடு பார்த்திருக்க கதவின் அருகில் யாரோ வந்ததற்கு அடையாளமாய் நிலத்தெறிந்து பின் மறைந்தது. அவன் போய்விட்டான் என்பதை சில நிமிடங்கள் உறுதி செய்து கொண்டு மீண்டும் கட்டை அவிழ்த்து கொண்டு ஃபோனை தேடி ஓட ஃபோனோ சார்ஜ் ஏறாமல் இருந்தது. எவ்வளவு நேரம் முயற்சி செய்தும் ஃபோன் ஆன் ஆகவே இல்லை. பவி, ஃபோன் ஆன் ஆகலடி, இப்போ என்ன பண்ணுறது? ஃபோனுக்கு உயிர் இருந்தால் தானே ஆன் ஆகும். அதோட உயிர் தான் இப்போ எங்கிட்ட இருக்கே என்று உரத்த குரல் கேட்க பயந்து போனவர்கள் பேசியது யார் என தேட கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே வந்தான். என்னை எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தீங்களா? அது நடக்காது என்று கர்ச்சித்தவன் பவியையும் விஜயையும் தலைமுடியை பிடித்து தரத்தரவென இழுத்துச் சென்றான். அவன் பிடியிலிருந்து இருவராலும் எளிதாக தப்பிக்க முடியாமல் போனதால் வழியில் இருவரும் அலறிக்கொண்டே இருக்க எதையும் பொருட்படுத்தாமல் படிக்கட்டிலிருந்து இருவரையும் தள்ளிவிட்டான். படியில் உருண்டு விழுந்த இருவரும் தலையில் அடிபட்டு மயங்கிவிட அதற்கு மேல் இருவராலும் எதையும் உணர முடியாமல் போயிற்று. ரொம்ப நேரம் கழித்து இருவரும் கண்விழிக்க பக்கத்து பெட்டில் இருவரும் படுத்து கொண்டிருந்தனர். மருத்துவமனையில் ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருப்பதை பார்த்து எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்து விட்டோம் என்று புரிய ஆரம்பித்தது. ஆனாலும் எப்படி தப்பித்து இங்கு வந்தோம் என்பது விளங்காமல் போகவே ஒருவருக்கொருவர் எப்படி இங்கு வந்தோம் என கேள்வி கேட்டுக்கொண்டே போக, இருங்க, இதற்கான பதிலை நான் சொல்கிறேன் என்று உள்ளே வந்தான் அவன். ஆண் குரல் கேட்கவே ஒரு நிமிடம் அவன்தான் மீண்டும் வந்துவிட்டான் என பயந்து போன இருவரும் அங்கு வந்து நின்றவனை பார்த்து மேலும் அதிர்ச்சியடைந்தனர். அவன் அருண், பவியிடம் காதல் சொல்லி இம்சை செய்தவன். இவன் எப்படி இங்கே? இவனை ஒரு வழி செய்ய போய்தானே நாம் ஒரு வழியாகி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். இவன் எப்படி இங்கே வந்தான் என்று இவர்கள் யோசிக்க அவனோ அதற்கான பதிலையும் சொன்னான். முதல்ல சாரி பவி, என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை. நிஜமாவே உன்னை சின்சியராக தான் லவ் பண்ணுறேன். ஆனால் நீ புரிஞ்சுக்கலை. அதான் நேற்று அப்படி நடந்துக்கிட்டேன். அதனால தான் உன் ஃப்ரெண்டும் நீயும் அங்கே போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுது. பவி, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. பவி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ.
நாங்கள் எப்படி இங்கே வந்தோம் அதை முதல்ல சொல்லு. காலையில் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதால் நீ ரொம்ப சோகமாக இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு ரேஷ்மி சொன்னான். அதனால தான் உன்னை பார்க்க நைட்டு உன் ரூமுக்கு வந்தேன். ஆனால் நீ அங்கே இல்லை. நைட்டு நீ எங்கே போயிருப்பேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் அங்கே ஒரு நோட்டு எழுதியிருந்துச்சு. என்ன லவ் டார்ச்சர் பண்ணினவனை தேடி இந்த அட்ரஸுக்கு போகிறோம். நாங்கள் வர லேட் ஆச்சுன்னா எங்களை தேடிவான்னு அந்த லெட்டரில் எழுதி இருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் உங்களை தேடி இந்த அட்ரஸுக்கு வந்தேன். ஆனால் அப்போது அந்த வீட்டுக்கு நான் வந்தப்போ அங்கே யாருமே இல்லை. வீடு திறந்தே தான் இருந்தது. உள்ளே வந்து பார்த்தா வீடு இருட்டாக இருந்தது. அங்கே ஒரு ரூமில் மட்டும் லைட் இருந்தது. ஆனால் அந்த ரூம் பூட்டி இருந்தது. ரூமுக்குள்ளே யாரோ இருக்க அசைவு மட்டும் தெரிஞ்சுது. அந்த வீட்டில் ஏதோ விபரீதம் நடக்குதுன்னு மனசுக்கு தோணினதால் நான் அந்த ரூமை திறக்க போனேன். அப்போதான் யாரோ மயக்க மருந்து தடவி கர்ச்சீப்பை என் முகத்தில் வச்சுட்டாங்க. அப்புறம் நான் மயங்கிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்த்தப்போ காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற மோட்டார் ரூமில் அடைச்சி வச்சுருந்தது புரிஞ்சுது. அங்கேருந்து வெளியே வந்து போலீஸுக்கு கால் பண்ணினேன். போலீஸ் வந்ததும் மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தப்ப தான் நீங்கள் நடு ஹாலில் மயங்கி கிடந்தீங்க. அந்த வீட்டை சர்ச் பண்ணி பார்த்ததில் அந்த வீட்டில் இருந்த அப்பாவை அவரோட மகனே கொன்னிருக்கான். அந்த பையனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரிய வந்தது. கொஞ்ச நாளாக அந்த பையன் சைக்கோ மாதிரி என்னென்னவோ பண்ணினான்னு அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க. அங்கே இருந்து உங்களை ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தோம். இதுதான் நடந்தது. இப்போ நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கீங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த நோட்டு நான் எழுதலையே விஜி. நான் தாண்டி அந்த நோட்டை ஷர்மிக்காக எழுதினேன். எப்படியும் அவள் நம்ம ரூமுக்கு வருவா. ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அவளுக்காவது நாம் எங்கே இருக்கோன்னு தெரியணும்னு எழுதி வச்சேன். பவி, நீ செஞ்சது சரிதான். அதனால தான் இப்போ நாம் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சோம். சாரி பவி, என் முட்டாள்தனத்தால் உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன். விஜி, நீ மட்டும் என் கூட இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாதுடி. எனக்காக நீ அவன்கிட்ட எவ்வளோ சண்டை போட்ட, என்னை காப்பாற்ற போராடின. அதுக்கு தாண்டி தேங்க்ஸ் சொல்லணும். இல்லடி பவி, நீ கூட நான் தப்பிச்சு போக சொன்னப்போ கூட ஒன்றா போகும் இல்லை ஒன்றா சாவோன்னு சொன்னியே. அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன்டி. இல்லை பவி, நீ கூட ஐயோ போதும் நிறுத்துறீங்களா? இங்கே ஒருத்தன் இருக்கிறத கொஞ்சமாவது கவனிங்க. உங்கள் நட்பு கடலை நானும் மூழ்கி போயிட போகிறேன். பவி, இப்போதாவது நீ என் காதலை ஏற்றுக்குவியா? விஜி ஓகே சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். விஜி நீ ஓகே சொன்னால் பவி ஓகே சொல்லிடுவா. ஓகே சொல்லு விஜி. நோ நோ நோ, பவிக்கு ஓகேனா எனக்கு ஓகே. ஸோ பவி தான் ஓகே சொல்லணும். பவி நீ ஏன் சொல்லிடேன். விஜி சொன்னாதான் நான் சொல்லுவேன். மறுபடியுமா? 2 பேரும் ஓகே சொல்ல வேணாம். நான் கிளம்புறேன். ஓகே? ஏய் அருண், எனக்கு ஓகே தான், போயிடாத. அப்படி வா வலிக்கு. அடிப்பட்ட காயம் மறந்து விஜயும் பவியும் சிரிக்க அருணும் தன் காதலை நிறைவேறிய சந்தோஷத்தில் சிரித்தான். அப்போதுதான் விஜிக்கு கால் வந்தது. ஏய் விஜி, அது அருணோட அட்ரஸ் இல்லடி, வருணோட தான். அது ஒரு சைக்கோவாம். அங்கே போயிடாதீங்கடி. அடி, அட்ரஸ் மாறி போனதை எப்போ வந்து சொல்கிற? உன்னை வந்து பேசிக்கிறோம் என்று போனை வைத்தவள் இனி எதற்கும் இவ்வளவு அவசரப்பட்டு இறங்கிவிடக்கூடாது என முடிவெடுத்து கொண்டாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.